3 மாதங்களாக பராமரிப்பு பணி நிறைவடைந்த பாலத்தை இன்று அமைச்சர் திறந்து வைக்க வேண்டும் என்பதற்காக பாலத்தின் குறுக்கே லாரியை நிறுத்தி போக்குவரத்தை தடை செய்ய நெடுஞ்சாலைத்துறையினர், பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள், வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் 1975ஆம் ஆண்டு கட்டப்பட்ட ரயில்வே மேம்பாலம் அமைந்துள்ளது. 50 ஆண்டுகளை கடந்த இந்த பாலத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வந்தன. இறுதிக்கட்ட பராமரிப்பு பணிக்காக 3 மாதத்திற்கு முன்பு பாலத்தில் போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டது. இதன் காரணமாக மயிலாடுதுறையில் பொதுமக்கள் மிகுந்த அவதியடைந்து வந்தனர். பாலம் 3 மாதத்தை கடந்து மூடப்பட்ட நிலையில் இன்றைக்குள் திறக்காவிட்டால் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்று பல்வேறு இயக்கங்கள் அறிவித்திருந்த நிலையில் பிற்பகல் அமைச்சர் மெய்யநாதன் பாலத்தை திறந்து வைப்பார் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் கடந்த சில தினங்களாக பாலத்தில் இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஆட்டோக்கள் அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில் பாலத்தின் குறுக்கே கனரக லாரியை விட்டு ஒருவர் மட்டும் சென்று வரும் நிலையில் நெடுஞ்சாலைத்துறையினர் வழியை மறைத்துவிட்டனர். இதன் காரணமாக மயிலாடுதுறையில் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள், வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் மிகுந்த அவதியடைந்துள்ளனர். வழியை திறக்காமல் காவல்துறையினர் வைத்து போக்குவரத்தை கட்டுப்படுத்தி அனுப்பிவிடுவதால் மிகுந்த காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. 3 மாதங்களாக பாலம் மூடப்பட்டிருந்த நிலையில் விளம்பர திமுக அரசின் விளம்பர மோகம் காரணமாக அமைச்சர் திறக்க வேண்டும் என்ற நிலையில் லாரியை குறுக்கிட்டு பாலத்தை மறைத்த நெடுஞ்சாலைத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் செயல் பொதுமக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சர் திறக்கணுங்கிறதுனால காலையிலேயே 8 மணிக்கெல்லாம் திறக்க வேண்டிய பாலத்தை 11 மணி வரைக்கும் இருக்கிறாங்க. இதால் பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்க, காலேஜ் போகிற பிள்ளைங்க, வேலைக்கு போகிறவங்களாம் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகிருக்காங்க. இது இப்போ இந்த 3 மாத காலமாக அடைச்சி வச்சுக்கிட்டு பொதுமக்களுக்கு மிகப்பெரிய இடையூறாக இருந்தது இந்த பாலம் தான். இது 1 மாதம் செஞ்சு முடிக்க வேண்டிய வேலையை 4 மாதம் செஞ்சுருக்காங்க.